சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்ன? மீன் வெட்டுறது தான். மீன் வெட்டுறதுன்னு சொன்னாலே பெரிய பெரிய மீன்களை வெட்டுறது தான் வீடியோ பதிவாக பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வெட்ட போற மீன் என்னன்னா, நம்ம அன்றாட நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொடி வகையான மீன்களை தான் இன்னைக்கு வெட்டி நம்ம சுத்தம் பண்ண போறோம். நம்ம வீட்டில் அந்த பொடி வகையான மீன்களை வெட்டி சுத்தம் பண்றதுக்கும் அதே நம்ம பாமன் முத்தனை வந்து அந்த மீன்களை வெட்டி சுத்தம் பண்றதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. சொந்தங்களே, வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது சொந்தங்களே, நம்ம பாமன் முத்தண்ண வெட்டக்கூடிய அந்த பொடி வகையான மீன்களை பத்தி நான் ஒரு மீனவனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களையும் நான் பகிர்ந்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. சொந்தங்களே, இப்ப நம்ம வெட்டிக்கு இருக்கிற மீன் தாங்க சூர மீன். சூர மீன்கள் வந்து ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்கள். ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்களா இருந்தாலும் சமைச்சு சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, இந்த மீன்களுடைய டேஸ்ட் வந்து ஒரு தனித்துவமா தான் இருக்கும். அது போக இந்த மீன்கள்ல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு சூர மீன்கள் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே. அதுல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த மீன்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூர மீன்களுடைய சதை நார்மல் மீனுடைய சதைகள் மாதிரி இருக்கவே செய்யும். ஒரு கறியை சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நம்ம பகுதியை பொறுத்தவரையும் இந்த சூர மீன்கள் கிடைச்சா கறியை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கும் கறியை சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நீங்க இந்த சூர மீன்களை பார்த்துருக்கீங்களா? வாங்கி சமைச்சு சாப்பிட்றீங்களா? சமைச்சு சாப்பிட்ட நீங்க இந்த சூர மீன்களை எப்படி சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மீனவ பகுதியை பொறுத்தவரையும் பெரும்பாலும் பேரும் இந்த சூர மீன்களை கறியை சமைக்கிற மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம வெட்டிக்கு இருக்கிற மீன் தாங்க அயில மீன். அயில மீன் வந்து குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, இந்த மீனுடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அயில மீனை பொறுத்தவரையும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பேர்கள் சொல்லுவாங்க. உங்க பகுதியில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பகுதியில் கும்ளா மீன் தாங்க சொல்லுவோம். இந்த கும்ளா மீன்லாம் வந்து இன்னைக்கு வலை போட்டு பிடிச்சா நாளைக்கு சமைச்சு சாப்பிட்றானுங்க. அப்பந்தான் இந்த கும்ளா மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வச்சு சாப்பிடலாம், ஆனால் மற்ற மீன்களை மாதிரி அதிக நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. அப்படி அதிக நாள் வச்சு சாப்பிட ஆசைப்பட்டோம்னா மீன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பதமாக தான் தெரியும். ஆனால் அந்த மீனை வெட்டி நம்ம குழம்பு வைக்கும்போது வந்து அதில் லேசான வாடைகள் வரும். கண்டிப்பாக பிரெஸ்னஸாக சாப்பிட்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது தெரியாது, ஆனால் வச்சு சாப்பிட்ட ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த மீன் பிரெஸ்னஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கும்ளா மீன்களை பொறுத்தவரைய ஒரு நாள் 2 நாள் தாங்க. அதுக்கு மேலே இந்த கும்ளா மீன்கள்லாம் வந்து தாக்கு பிடிக்கவே செய்யாது. நீங்கள் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை பிரெஸ்னஸாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். சொந்தங்களே, இது என்ன மீன் தெரியுதா? இதாங்க நெத்திலி மீன். நெத்திலி மீன்கள்லையுமே வந்து 2 வகையான நெத்திலி இருக்கு. வெள்ளை கலர்லேயும் நெத்திலி இருக்கு, கருப்பு கலர்லேயும் நெத்திலி இருக்கு. வெள்ளையா இருக்கக்கூடிய நெத்திலியை தான் நம்ம பால் நெத்திலின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க. கருப்பு நெத்திலிக்கும் வெள்ளை நெத்திலிக்கும் விலை தான் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய மீன் தான் நெத்திலி மீன். நம்ம இந்த மீனை வச்சு என்னென்ன சமைக்க நினைக்கிறோமோ எப்படி சமைச்சாலுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த பால் நெத்திலி வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டதில்லையா அப்படின்னு சொல்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடல் மீன்களில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரையே நான் ஒரு மீனவனாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இயற்கையாக கடவுளால் படைக்கப்பட்ட மீன் தான் கடல் மீன்கள். நம்ம வளர்க்குற மீன்கள் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைய கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையான மீன்களை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இந்த பால் நெத்திலியை எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மீனுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு இந்த மீனுடைய விலைகளும் அதிகமாக இருக்கும். நீங்க என்னென்ன விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த மீனுக்கு போயிடலாமா சொந்தங்களே? அடுத்து நம்ம வெட்டிக்கு இருக்கிற மீன் தாங்க பாறை மீன். பாறை மீன்கள்லையுமே ஏராள வகையான பாறை மீன்கள் இருக்கு. ஏராள வகையான பாறை மீன்கள் இருந்தாலும் நம்ம கையில கிடைக்கக்கூடிய ஒரு சில பாறை மீன்களுடைய பேர் தான் நமக்கே தெரியும். பேர் தெரியாத பாறை மீன்கள்லாம் ஏராளமாவே இருக்கு. பாறை மீன்கள்லையுமே
சுவையான பாறை மீன்கள் இருக்கு, சுவை குறைவான பாறை மீன்கள் இருக்கும். எந்த அளவுக்கு பாறை மீன்களுடைய சுவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு பாறை மீனுடைய விலைகளும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு பாறை மீனுடைய சுவைகள் குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு பாறை மீன்களுமே இருக்கு. நீங்கள் விலை கூடின பாறை மீன்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை விலை குறைவான பாறை மீன்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பாறை மீன் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உதாரணமாக குறைவான விலையாக இருந்தாலும் சரி, நிறைவான விலையாக இருந்தாலும் சரி, பாறை மீனுடைய விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பாறை மீன்கள் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டதில்லையா அப்படின்னு சொல்கிறத நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனாக தெரிஞ்சுக்கிறேங்க. நீங்கள் மீன் கடைகள் வச்சுருந்தா உங்களுக்கு மீன் தேவைப்பட்டால் நம்ம வீடியோக்கில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கிறங்க. எல்லாருமே வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அன்றாட சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த பொடி வகையான மீனை நம்ம வெட்டி சுத்தம் பண்றதுக்கும், அதே நம்ம பாமன் முத்தண்ணை வெட்டி சுத்தம் பண்றதுக்கும் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும், மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.